ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கோவிந்தராஜ், எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரம்? அதிமுகவின் தலைமையும் அதோட நிர்வாகமின்மை அல்லது நிர்வாக குறைபாடு, அவரோட தகுதியின்மை, இவைதான் காரணம் தாவேகாவினுக்கு தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வது, இன்னும் நிறைய பேர் வரிசை கட்டி நிற்கிறார்கள் தயார் நிலையில் அப்படிலாம் தகவலை பரிமாறிக்கொண்டார் மதி. எப்படி பார்க்குறீங்க கோவிந்தா? இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு புரட்சித் தலைவர் ஒரு படத்தில் நடித்த ஒரு பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருது. சுருக்கமாக பாடி முடிச்சிருங்க. ஆமாம், சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சியை விட்டு மாறி போனவங்கெல்லாம் இதுதான், இந்த பாடல் வரிகள் தான் ஞாபகப்படுத்திடுச்சு. சார், நீங்க உங்க தனிப்பட்ட இதுவா வச்சுங்க, நீங்க உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி இங்க காட்டாதீங்க. உங்க பாடல் பேசுறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை தான் நான் பாக்குறேன். வீடு மதிப்பும் எடப்பாடியே திட்டிட்டு கோவிந்தராஜ், அதுதான் வேலை. அதுதான் நீங்க பாடின பாடல் வந்து பொருத்தமா இருக்குது. எந்த இதுலயும் நான் உங்களுக்கு எல்லா இதுலயும் பார்த்து எடப்பாடியார திட்டுறது தான் உங்க வேலை. கோவிந்தராஜ் என்னங்க அவர் என்னங்க பங்காளியா, எனக்கு என்ன பகையா? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார், நீங்க தான் போய் பாத்தீங்களா கோவிந்தராஜ்? திமுகவோட இது பண்றப்ப நீங்க அந்த கூட்டத்தை போய் பாத்தீங்களா? கோவிந்தராஜ் நேர்ல பார்த்த மாதிரி நீங்க கோவிந்தராஜ் அமித்ஷா வேற புறா அமைச்சர். கோவிந்தராஜ் நீங்க நேர்ல பாருங்க, சும்மா நேர்ல பார்த்த மாதிரி சொல்லாதீங்க. கட்சிகளோ அதை வந்து அந்த ஸ்டாலின் அவர்களோ திரு இபிஎஸ் அவர்களோ இது போல சந்தித்தேன்னு சொன்னாருங்களா? சும்மா வாய் போட்டு தான் சொல்லி அடிச்சு உங்க நேரம் குறையும். பெரியவரா இருக்கீங்க, வயசுல பெரியவரா இருக்கீங்க, நீங்க வந்து முட்டு கொடுக்காதீங்க. கோவிந்தராஜ் முட்டு கொடுக்காதீங்க. நீங்க ஒழுங்கா பேசுங்க. நான் ஒழுங்கா தான் சார், என்னுடைய விருந்தினர் நான் பேசிட்டு இருக்கிறப்ப சார், நான் பேசிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேள்வி கேக்குறேன், என்கிட்ட பதில் சொல்லுங்க. நீங்க அவரை பார்த்து பேசுறீங்க சார், நான் உங்ககிட்ட பேச அவரு உங்க நேரம் தான் குறைய போகுது. நீங்க சரி ஆசுவாசப்படுத்தீங்க. அதிலே பாடல்கள் மற்றொன்று ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு வெளில வரக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அந்த பாட்டை பாடுறாங்க. அது சொல்லிடுங்க. ஃபைன். இப்ப நடக்கக்கூடியதை பாக்குறப்ப முன்னூறு வருது. அதாவது கசடுகள்லாம் நீங்கி நீரோடையில் தற்போது மீண்டும் தெளிவான நீரோடையாய் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த கசடுகள்லாம், இதெல்லாம் கசடுகள், போனதெல்லாம் கசடுகள்லாம் நீங்கி அந்த நிலையில தற்போது தெளிவான நீரோடையாய் அதிமுக இருக்குது. அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க கிராமத்துல, வாழை வெட்ட தான் சார் வளரும், வாழை வெட்ட தான் வளரும். அது போலத்தான் போறவர்கள் போகட்டும். அதிமுக என்பது யாராலையும் அசைக்க முடியாது. அதிமுக என்பது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை எந்த கரையானாலையும் அசைக்க முடியாது சார். நெடுங்காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக, அதை குறைச்சலாம் சொல்ல. ஆனா போகக்கூடிய நபர்கள் ஒரு சாதாரண நிர்வாகிகளா இருந்தா பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், பெரிய கோலோச்சின தலைவர்கள் எல்லாமே போகும்போது அவர்கள் நீங்க வந்து கசடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தையில நீங்க தூக்கி போட பாக்குறீங்க, அதை கடந்து போறீங்களே, அப்படி பார்க்கலாமா? நான் சொல்றேன், இன்னைக்கு உடுமலை நீங்க கூட குறிப்பிட்டீங்க, திரு உடுமலை ராமச்சந்திரன் அவர்கள், நாங்க 9 வருஷமா சும்மா இருந்தோம் எங்க அப்படின்றாரு. நான் கேட்கறேன், அவருக்கு 9 வருஷத்துல அவருக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் கொடுத்திருக்குது அதிமுக, அவருக்கு கால்நடைத்துறை அமைச்சர் கொடுத்திருக்குது அதிமுக, கேபிள் டிவி கார்பரேஷன்ல அதுக்கு உண்டான ஒரு எம்டியா இருக்கக்கூடிய இது கொடுத்துருக்குது. அப்ப வாய் மூடி சும்மா இருந்தாரா திரு உடுமலை ராமகிருஷ்ணன்? நான் கேட்கிறேன், அப்ப சும்மா இருந்தாரா அவரு? அப்ப சும்மா இருந்ததுக்கு இது போல கட்சியில எவ்வளோ தொண்டை இருக்கான் சார். அதிமுக கட்சியில 300க்கும் மேற்பட்ட தலைமை கழக பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் கொடுக்காத இவருக்கு கொடுத்துட்டு இவர் சும்மா தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் போறாங்க? இப்ப ஏன் அதான் சொல்லிட்டேனே, அவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க, அவங்களுடைய சுயநலம் எதிர்பார்க்கறாங்க, அதுக்கோசம் போறாங்க. அதுக்கு தலைமை போன அமைச்சர்கள் எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் இப்போ எம்எல்ஏ ஆயிருவாங்களா இல்ல அமைச்சர் ஆயிருவாங்களா? என்ன சார் என்ன கமிட் பண்ணல சார் போவாங்க சார்? அவங்க போறதே வந்து எதனா ஒரு அவங்களுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு லாபத்துக்கோசம் போறாங்க. எதனா வாரிய தலைவர் பதவி கிடைக்கும், எதனா ஒரு அவங்களுக்கு உண்டான இது கிடைக்கும், கட்சியில பதவி கிடைக்கும் தான் போறாங்க. அது உண்டு. அதனால இந்த போறவர்களை பத்தி நம்ம எதுவும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும் பார்த்தீங்களா, அது போல பனையூர் வீட்டு வாசல்ல தவம் கிடக்குறாங்க இவங்கெல்லாம் வர வரைக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் வெயில்ல இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்த உடனே சினிமா டிக்கெட் வாங்குறாம புது 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 ஓடி போடுறாங்க.
இவங்கெல்லாம் தானே முன்னாள் அமைச்சர். சினிமா டிக்கெட்ல ஓடி போவாங்க, அந்த இது கவுண்டர் தந்தோடனே அது போல ஓடி போறாங்க திபு திபு திபுன்னு. ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய இதுவாகுது. அதிமுகவில் என்னைக்குன்னா இது போல நடந்து பார்த்துருக்காங்களா இவங்க? அதிமுக அலுவலகம் எப்போதும் எல்லாரும் வந்து யார் வேணா வரலாம் போகலாம் இது பண்ணிடலாம். இது போலயா மூடிட்டு இருந்துட்டு தவமா இருந்துட்டு திறந்த உடனே எந்த விதத்திலையும் இது கட்சிக்கு எந்த சர்க்கிளையும் ஏற்படுத்தாதா? அதனாலதான் தலைமை வந்து இது கவனிக்கலையா, போறவங்க போட்டோம் அப்படின்னு விட்டுட்டே இருக்காரா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி? சார் இது சரியா இருக்குமா? அந்த கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே இது எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாதா? இளைஞர்கள் வாய்ப்பு எல்லாமே சார் இவங்க போனவங்க வயது எல்லாமே இப்ப நீங்க சொல்லக்கூடிய தேவையில்லாத ஆணி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது போனதுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ கேட் ஹஸ் ஓபன்ட் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ், ஃபார் த யூத். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு நாளா இளைஞர்களுக்கு வாய்ப்பை இது போல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் தடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு இளைஞர்கள் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குமே. ஜென்சி கிட்ஸ் நோக்கி நகர போகுது அதிமுக. கண்டிப்பா சார். நான் இன்னொன்னு சொல்றேன். இங்க வந்து 1972ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72ல 25 பைசாக்கு கையில பச்சை குத்தினவன் இருக்கான். ஆனா அவனால பச்சை கலர் பேனாவால கையெழுத்து போட முடியாது. அந்த லட்சோப தொண்டர்களால 25 பைசாக்கு பச்சை குத்தினவனால பச்சை கையெழுத்து போட முடியாது பச்சை கலர் பேனாவால. இது போல நம்பிக்கை துரோகிகள் தான் இன்னைக்கு பச்சை கலர் பேனால போட்டுட்டு இருக்கிறான். அந்த தொண்டர்கள் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு அந்த தொண்டர்களுக்கு இவன் காட்டக்கூடிய மரியாதையா இது? அதனாலதான் நான் கசடுகள் என்று கூறினேன். இதுதான் ரீசன். புரட்சி தலைவர் மீண்டும் குறிப்பிடுறேன், 72 எல்லாரும் 25 பைசா பச்சை குத்தினாங்க. அந்த பச்சை குத்தி எவனாவது ஒருத்தனால வந்து பச்சை கலர் பேனாவால கையெழுத்து போட முடிஞ்சுதா? நீங்க பச்சை குத்தி இருந்தாரா? இந்த இவர் வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணனோ இல்ல கடம்பூர் ராஜுவோ என்சி சம்பத்தோ யாராவது பச்சை குத்தி இருக்காங்களா? காட்ட சொல்லுங்க. அது போல இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு இது பதவியை கொடுத்து அமைச்சரா அழகு பார்த்து இவ்வளோ நாள் இது பண்றவங்கள சும்மா இருந்தாரா? அமைச்சரா இருந்தப்ப சும்மா இருந்தாரா கடம்பூர் ராஜு? இது சும்மா இருந்தாரா உடுமலை ராதாகிருஷ்ணன்? கால்நடைத்துறை அமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்ப சும்மா இருந்தாருன்னு அவரே ஒத்துக்கிறாரா? என்னங்க பேசுறாங்க அவங்க வந்து? இதெல்லாம் பியூரி பதவிக்கோசம் தான் போயிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் உண்டாக்காது. இது இபிஎஸ்க்கு எந்த நெருக்கடியும் இல்லைன்னு சொல்றீங்க சார். இன்றைக்கு இபிஎஸ் பார்க்க வேண்டியது அவர் வந்து என்ன பண்ணணும்னா அவரு இளைஞர்களை மைண்டில் வச்சுக்கணும் சார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்றது சுட்டி காட்டுறீங்க. வந்து அவங்க இருந்தப்ப மாதத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் மாற்றுவாங்க சார். 3 மாதத்துக்கு ஒரு மந்திரியை மாற்றி இது பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இது போல பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க வந்து? ஜெயலலிதா அந்த காரணமும் இந்த காரணமும் ஒன்றா சார்? இப்ப அந்த காலம் வந்து விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவாக உருமாறி இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறார். அதை பொறுத்துக்கொள்ள முடியல உங்களால. வேலை செஞ்சாங்களா சார்? நாங்க கேட்கக்கூடிய இவங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சாங்களா? கடம்பூர் ராஜு, அதுக்கப்புறம் என்சி சம்பத், இவங்கெல்லாம் வேலை செஞ்சார்களா? அவங்க சொன்ன மாவட்டங்களில் வேலை செஞ்சாங்களா? இவங்க போயும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. டிவி கேக்கு மக்களிடையே இவங்களால எவ்வளவு வாக்குகள் எடுத்தாங்க சார்? இவங்க மூலியமா அதிமுக எவ்வளவு வாக்குகள் வந்துச்சு இவங்க மூலியமா? நான் கேட்கறேன். நம்ம பேசலாம் கொஞ்சம். போன நபர்கள் எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் சொல்றீங்க. ஆமா சார், தேவையில்லாத ஆணிதான் எல்லாமே. கோவிந்தராஜ், மக்களுடைய தீர்ப்பு எப்படி பார்க்கறீங்க? நான் சற்று நேரத்துக்கு குறிப்பிட்ட மாதிரி தான் பதவி சுகத்திற்கு என்று 46%, பதவி சுகத்திற்கு 59%. அதிமுக பின்னடைவுன்றது ஒரு எக்ஸ் தளத்தில் 40 போட்டிருக்காங்க, இன்னொன்றில் 16 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு கழுகு கதை தான் ஞாபகம் வருது. கழுகு வந்து அதாவது அது என்ன பண்ணும்? ஈகிள் தமிழ்ல கழுகுன்னு எனக்கு திருத்தம் தான், நான் திருத்திக்கிறேன். கழுகுதான். அந்த கழுகு என்ன பண்ணுமா? உயர பறக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? அது ஒரு இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய சிறகை தானே அழித்து கொள்ளுமா. அப்படியே கம்ப்ளீட்டா அந்த இது அதனுடைய சிறகை வந்து அழிச்சிட்டு இது பண்ணாதான் அதுக்கு மறு வாழ்வு வரும். மறு ஜென்மம் வந்து இன்னும் உயர பறக்கும். ஸோ அந்த கழுகுனுடைய கதை தான். இப்பொழுது இந்த அதிமுகவிலிருந்து விலகிச் செல்வர்கள் எல்லாம் போகட்டும். இதெல்லாம் வந்து மீண்டும் அதிமுக ஒரு புத்துணர்வு பெற்று இளைஞர்கள் ரத்தம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து உருவாகி மீண்டும் அதிமுக உயர பறக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் உள்ளது. அது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாம் கண்கூடாக பார்க்கலாம். இளைஞர்கள் அவரும் எழுச்சியோடு இருக்கிறார்கள். எடப்பாடியார் அதற்குண்டான நகர்வுகளை நகர்த்தியுள்ளார். இளைஞர்களை இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குண்டான
பணிகளை துவங்கி விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் நான் வந்து பார்க்கிறேன். போவோர் போகட்டும் அப்படின்னு தலைமை பாசிட்டிவா அதை பார்க்குதுன்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க, இது வந்து மீண்டும் குறிப்பிட்ட மாதிரி திரு எடப்பாடியார் வந்து இனிமே அவர் வந்து என்ன பார்க்க, அவர் கவலைப்பட வேண்டியது என்னன்னா தலைவர்களை போறதை பத்தி கவலைப்படக்கூடாது. இளைஞர்களை அடுத்து எப்படி அவர் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அடுத்து இளைஞர்கள் தான் இப்போ எல்லாமே நமக்கு தெரியுது. இப்போ தாவேக்காலையும் இளைஞர்கள் தான், அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் தான், எல்லாமே அந்த ஜென் ஜி என்று சொல்லக்கூடிய அவர்களை எப்படி நாம் உற்சாகப்படுத்தி அவங்கள நல்லா எப்படி மோட்டிவேட் படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் புரிதலை ஏற்பட்டு விட்டு அவங்களை வந்து எப்படி அடுத்த நிலைக்கு தயார்படுத்துவது, அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்களால தலைவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற இடத்துல இளைஞர்கள் வந்து எப்படி நம்புவார்கள், அவர்களுக்கான நம்பகத்தன்மை எப்படி உருவாக்க போகிறது அப்படின்ற ஒரு வாதம் அதன் மீது தொடர்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இளைஞர்கள், அதாவது நீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு இளைஞர்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா திரு கல்யாண சுந்தரம் இருக்கிறார், நல்ல ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொறுப்புகளை கொடுத்து நிச்சயமாக செய்வார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார். திண்டுக்கல்ல அவர் பரமசிவம் நினைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் ஒரு நல்ல ஒரு இளைஞராக இருந்து இளைஞர்களை ஈற்றுக்கொண்டிருக்கிறார். இளைஞர்கள்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இளைஞர்களும் இப்போ போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள்லாம் ஏன் இப்போ பார்க்குறாங்கன்னா ஒரே தலைவர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த 7.5 உள் ஒதுக்கீடை கொடுத்து அவங்களுக்கோசம் ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து இது பண்ணவர். அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. லேப்டாப் முதல்ல இளைஞர்களுக்கு கொடுத்து இது பண்ணது. ஆல் பாஸ், கோவிட் காலத்தில் ஆல் பாஸ் போட்டு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு இருந்தாருன்னா அதுக்கு எடப்பாடியார் தான். இதெல்லாம் மாணவர்கள் இப்போது இளைஞர்களா? ஆமா, அப்ப மாணவர்கள் இப்போ அவங்களாம் மறக்க மாட்டாங்க சார். இவங்கள போல நன்றி மறந்து விசுவாசத்தை மறந்து அப்படி போனோம் பதவி சுகத்துக்கு போறவங்க அது போல கிடையாது. அதிமுக இளைஞர்கள் மீண்டும் இளைஞர்கள் எழுச்சி பெற்று அதிமுகவை இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் மீண்டும் அதிமுக ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்து நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்வார்கள். நாடாளுமன்றத்தில் ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு இதையும் செய்வதற்கு எல்லாம் இப்போதே இது பண்ணுவாங்க.